இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல நம்ம தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நம்மை நடத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மை போதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனா இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். தடைகளை தகர்த்து நமக்கு முன்பதாக அவர் கடந்து போய் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும் போது நாம் அவர் அப்படியே பாதையில நடக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி நம்மை நடத்தி நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்றத பார்த்தோம். அவர் நம்மை சிட்சித்து அவருடைய வழியில நடத்துறார் அப்படின்றத தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். நம்ம அநேக நேரங்களில சோர்ந்து புலம்பி நம்ம காணப்படுகிறோம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் காணப்படுகிற நேரத்துல ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவனா இருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்கள் ஆனாலும் உலக பிரகாரமான காரியங்கள் ஆனாலும் அவர் நம்மை திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதுமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு நாளும் அதை நினைவுல கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நாம் போதித்து அவருடைய வழியில அவர் நம்மை நடத்தும் போது, அவருடைய சிட்சியை நம்ம ஏற்று நடத்தும் போது அவர் நம்மை தடைகளை நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் ஆசீர்வாத தடைகளாய் காணப்படுகிறதோ எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயித்து தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 1:3 சொல்லுகிறது பின்பகுதி, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆத்துமா நம்ம ஆசீர்வாதமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். அதே போல நம்ம உலக பிரகாரமான காரியங்களை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். நமக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லாரு. நம்ம அவருடைய நீதியை அவர் நமக்கு போதித்து நடத்தும் போது, அவர் நீதியின் பாதையில நம்ம நடத்தும் போது, நீதியின் பாதையில நம்ம நடந்தோம் அப்படின்னா எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வில் பலிக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் தேடி போக வேண்டியதில்லை. அந்த ஆசீர்வாதங்கள் தானாக நம்மை சேரும். ஏன் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரல அப்படின்னா நாம் இன்னும் முழுமையாய் ஆண்டவருடைய வழிகளில நடக்கல. அவருடைய நீதியை ராஜ்யத்தை நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு சேரும். அநேக சாட்சிகளை நம்ம கேட்டிருப்போம். நான் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்தேன், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அவர் அநேக ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஆபிரகாமை என்ன செய்தார் அப்படின்னா அவர் தெரிந்து கொண்டார், அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அநேக நாட்கள் அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சொன்னாரு, நான் நீ உன் தகப்பன் வீட்டெல்லாம் விட்டு வா, அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. 13 அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவன் சீமானா இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறான். ஆனா அவன் வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த சந்ததி பெருகல. ஆனா நிறைய வருஷங்களுக்கு அற்புதமாக அந்த ஈசாக்கு இடத்துல அவருடைய சந்ததி வெளிப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். இன்று நம்ம ஆண்டவரிடத்துல எப்படி நம்ம ஆண்டவரை உரிமையோட ஜெபிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே அப்படின்னு சொல்லி அவருடைய சந்ததிகளாக, ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கிறோம். அதே போல ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்தார். அதே மாதிரி ஆண்டவர் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் அவர் தெய்வீக பாதுகாப்பு அப்படின்ற ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்காக நம்ம கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் அவர் நம்மை வழி நடத்தும் போது இந்த ஆசீர்வாதங்கள் தானாய் பலிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர்.
அவர்கள் வாய்க்கு உடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவங்க பாருங்களேன், அவங்க 40 வருஷமா அந்த வனாந்தரத்துல போகும்போது அவங்களை எப்படி ஆண்டவர் பராமரித்தார் அப்படின்றத நம்ம வாசித்தோம். பகலிலே நமக்கு வெளிச்சம் காட்ட அவர் வந்து என்ன செய்தார்? மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்காக இரவிலே மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவங்க கூட சென்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவையான காரியங்களை ஆண்டவர் நம்ம கூட எப்போவே அவர் இருக்கிறதுனால நமக்கு கட்டளையிடுவார் அப்படின்றதுனால எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மன்னாவை கொடுத்தார். உங்களுக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மெட்டீரியல், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பொருளாதாரத்துல எனக்கு ரொம்ப நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறதுனால, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறதுனால திருப்தியாய் உங்களை நடத்துவார். எந்த விதமான குறைவுகளுக்கு நேராக அவர் உங்களை வழி நடத்த மாட்டார், நிறைவுக்கு நேராக வழி நடத்துவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகங்கள். அந்த வசனம் சொல்கிறது ஒன்றும் அவங்களுக்கு குறைவுபடவில்லை, அப்படி அவங்களை பராமரித்தார். அதே போல நம்முடைய வாழ்விலும் எதுவுமே குறைவில்லாதபடி அவர் நம்மை பராமரிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சது, அவங்களுக்கு ட்ரெஸ் பழசா போகல, அவங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சது அப்படின்றத பார்க்கிறோம். அவர் நம்மையும் பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார், நம்மை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இருந்து இந்த பாவங்களை உணர்த்தும் போது, நம்ம இதை விட்டு விடும் போது அவர் நம்மோடு பேசுகிறவராக, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளை கற்றுக்கொள்கிறவராக இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம அதிகமா விரும்புகிறது நம்முடைய ஆரோக்கியம். நமக்கு ஆரோக்கியமான சரீரம் வேணும், நல்ல சுகம் வேணும் அப்படின்றத நம்ம விரும்புவோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்கு நம்ம விலைக்கு பாதுகாக்கணும். அதுக்காக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அநேக நேரத்துல நம்ம சுகவீனத்தின் நிமித்தமாக நம்முடைய பொருளாதாரங்கள், அதனால நிறைய கஷ்டங்கள், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இப்படி எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்ம குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறோமோ அந்த காரியங்களில் ஆண்டவர் ஆசீர்வதித்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம், அவர் வந்து நம்மை போதித்து வழி நடத்துகிற தேவன் அப்படின்னு நம்ம தியானித்தோம். நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் அப்படின்னு நம்ம தியானித்தோம். நம்ம அநேக நேரத்துல ஆண்டவரத்துல போய் என்ன கேட்போம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்க, எனக்கு சுகம் தாங்க, எனக்கு பலன் தாங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு வந்து நல்ல வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு வேலை வேணும், குழந்தை வேணும் இப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான சகல விதமான ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய சமூகத்துல வந்து நம்ம கேட்போம். ஆனா அவர் நம்மை போதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அதை குறித்து நம் கரிசனை அற்றவர்களாய் காண இந்த ஆண்டு அவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவாராக. நித்திய ஜீவனுக்கு நேரான அவருடைய திட்டத்தின்படி உங்களை நடத்துவாராக. உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. நீங்கள் ஒன்றிலும் குறைவுபடாதபடிக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி, இந்த வருஷத்துல என்னென்ன தடைகளுக்காக நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கீங்களோ அந்த தடைகளை மாற்றி ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய நீதியின் பாதையிலும் அவருடைய போதகத்திலும் நம்ம வளர்க்கணும், அவர் வளரணும் அப்படின்றத அவர் விரும்புகிறார். அவர் நமக்கு சொல்லுகிறத நம்ம செய்யணும். எந்தெந்த காரியத்துல நம்ம குறைவுபட்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தின் நிமித்தமாக நாம் சிட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து அறிந்து அந்த காரியங்களை விட்டு விலகும் போது இந்த ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பின் ஆண்டாக, உங்களுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஐயோ என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் தொடர்ந்து பிள்ளைகள் இருக்காங்க, இவங்களுக்குலாம் எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கிறவர்களாக நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னா, உங்களிடத்தில் இருக்கிறதான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் உங்களை சிட்சிக்கும் போது அதை விட்டு விலகுகிறவர்களாக நீங்க காணப்படணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறாரு. அவர் உங்களுக்கு போதிக்கும் போது அந்த போதனையில நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த சகல விதமான ஆசீர்வாதங்களால என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதத்துல ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி நாங்க தியானித்தோம். இந்த வருஷத்துல ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற தேவன் அப்படின்றத நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். எங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு நீர் தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிற, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை, ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் தடைகளை மாற்றி ஆண்டவரே எங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீர் பலன் தருவீராக. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் உமக்கு பிரியமில்லாதது எங்களிடத்தில் காணப்படுகிறதோ அதை நாங்கள் விட்டு விலகுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பராமரித்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஒன்றிலும் குறைவில்லாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல 40 வருஷம் அவங்களை பாதுகாத்தது போல ஆண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினது போல உடைய பிரசன்னத்தினால உடைய பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையினால எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக உடைய கரத்துல நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய இரக்கத்துக்காக, உடைய கிருபைக்காக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்களை போதித்து வழி நடத்துவீராக. உடைய திட்டத்தின்படி வாழ எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிற. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை